கவுனி அரிசி இட்லி ரெசிபி பார்ப்போமா? அதுக்காக 1 கப் அளவு கவுனி அரிசி, இட்லி அரிசி 1/2 கப், உளுந்து 1/2 கப், ஒரே ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கழுவி தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊறினா போதும். 5 மணி நேரத்துக்கு பிறகு எடுத்து மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ எதில் வேணாலும் அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரைச்ச மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கையை வச்சு நல்லா கலந்து விட்டு இதை மூடி வச்சு மறுபடியும் ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுருங்க. இந்த கவுனி அரிசிலாம் சேர்க்குற மாவு வந்து சீக்கிரமாக புளிச்சிரும். அதனால் ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் புளிக்க வச்சா போதும். இப்போ ஒரு இட்லி தட்டில் நம்ம நார்மலாக எப்படி இட்லி சுடுவோமோ அதே மாதிரி சுற்றி எடுங்க. அவ்வளோதான், இட்லி நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வரும். இட்லி அரிசி சேர்க்காம வெறும் கவுனி அரிசியை மட்டுமே யூஸ் பண்ணி மாவு அரைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒருத்தர் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இட்லி அரிசி சேர்க்காம ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு அது அவ்வளோவா நல்லா வரல. மறுபடியும் இது இட்லி அரிசி சேர்த்து அரைக்கும் போது கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவே வந்துருந்துச்சு. இது தொட்டுக்கிறதுக்கு சட்னியோ சாம்பாரோ நல்லா தாராளமாக அந்த இட்லி மேலே அள்ளி ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.